நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன். ஏதோ சொன்னாங்க. எப்படியாவது நீங்கள் ஜிவி சார்கிட்ட பேசுங்களேன் பிரதர்கிட்ட அப்படின்னு. அப்புறம் ஓகே அது ஏதோ சொல்ல மிஸ் ஆயிடுச்சு. மாமன் படத்துக்கு அவளை மெனக்கட்டேன். குமாரண்ணிட்ட அவளை கெஞ்சி கேட்டேன். அண்ணன்னு ஓகேண்ணே நல்லா போயிட்டுருக்குண்ணே, ஸ்மூத்தாக போயிட்டுருக்குண்ணே, ஓகே நாளைக்கு சொல்லிடுவாப்புண்ணே. அப்படி சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்கடான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஜிவி இல்லை அப்படின்னு இன்னொரு நண்பர் சொன்னாங்க. அவரும் சூப்பராக அப்படின்னு இருக்காரு. பட் எனக்கு கிடைக்கல. இந்த படத்துக்கும் நான் மதியானத்தை கேட்டு உள்ள அண்ணே நம்ம அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக் சீன் சொல்லி பார்த்தீங்களா, அது ஒரு நிமிஷங்க அதெல்லாம் நீங்கள் கதையே சொல்ல வேண்டாம். அது அண்ணங்கிட்ட போயிட்டு வந்துச்சுல ஓகே. ஜிவி பிரதரை பார்த்தீங்களா என்ன சொன்னார்? இல்லை நான் ஈவினிங் 7 மணிக்கு வர சொன்னார். ஓகே நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அண்ணே நீங்கள் போகணே கண்டிப்பாக நல்லது நடக்க முடியாது. எனக்கு ஒன்றுமே வேணும். ஜிவி பிரதர் எப்படியாதுங்க ப்ளீஸ், அதுக்கு மீறி முடியலன்னு சொல்லுங்கள், நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்படி போட்டுருக்காங்க 2 நாள் தான் அப்படின்ட்டாங்க. அந்த ஏவி மிரட்டிட்டார். இன்னைக்கு எனக்கு உட்காந்து பார்க்குறப்போ ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சின்ன மிரட்டி விட்டீங்க. இதுதான் பிரதர் ஆசைப்பட்டேன். நான் இல்லை எல்லாருமே ஆசைப்பட்டேன். இதுக்கு தான் பிரதர் நீங்கள் உள்ளே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர்.